இது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னா, ஆமா, நீங்க வந்து 11த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி என்ன வீடியோ தான் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 11த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. 11த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நான் யூனிட் 7ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற லெசனை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இம்பார்ட்டண்ட்டா இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, பிரித்து அந்த இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ் இருந்தால் இவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு இந்த மார்க் அலோகேஷனையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி படித்து நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோஸுமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ 12th வீடியோஸுமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து 11த் ஸ்டாண்டர்ட் போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு 12த் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 11த் போர்ஷனை முடிக்கிறதுக்காக அவங்க ஃபோர்ஸ் காட்டும்போது நம்ம அந்த ஃபோர்ஸில் போகணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஃபோர்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் அனுப்பியிருக்கிறத நீங்கள் டாப்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக இருந்தாலும் சரி, மினிமம் லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வாங்கி படிங்க. டாப்பர்ஸ் வந்து இதை பார்த்து படிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து கீவேர்ட்ஸ் தான் ஆக்சுவலாக. இதே பப்ளிக் இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க்கு. பப்ளிக் இல்லாததால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்க மார்க் 3 மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மார்க் தான் வரும் டாப்பர்ஸ்க்கு. ஓகேங்களா? பட் நீங்கள் மினிமம் லேர்னர்ஸ் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் வரும். டாப்பர்ஸ் வந்து இதில் படிக்காதீங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போக போக நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு காட் கிரேஸால் பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பப்ளிக் இல்லை அப்படிங்கிறத நியூஸ் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக தரேன். தேங்க்யூ.